பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு RSS மேடையில் சீமான் காவிமயமாகிறதா நாம் தமிழர் என்று நேற்று மாலையிலிருந்து தொடர்ச்சியாக இந்த திராவிட கூடாரங்கள் நடத்துகின்ற முகநூல் வலைதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் இன்னும் திராவிட கூடாரத்திற்கு வேலை செய்வதற்கே உருவான காட்சி ஊடகங்கள் தொடர்ச்சியாக இந்த பதிவு செய்து கொண்டு வருகின்றது. எதற்காக இந்த விமர்சனம் வைக்கப்படுகிறது? சீமான் அண்ணன் எதற்காக அந்த கூட்டத்திற்கு போனார், அங்கு போய் என்ன பேசினார், எதற்காக வழக்கத்திற்கு மாறாக எரியுதடி மாலா ஃபேனை 5ஆம் நம்பரில் வை என்று திராவிட கூடாரங்கள் கதறுகிறது என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியையும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரையும் RSSனுடைய முகமாக விமர்சனம் செய்வது இன்று நேற்றில் தொடர்ச்சியாக இந்த சங் பரிவார அமைப்புகளோடு ஒப்பிட்டு பேசுவது திராவிட கூடாரங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்போ நாம் தமிழர் கட்சியை சங் பரிவார அமைப்புகளோடும் RSS இயக்கத்தோடும் அண்ணன் சீமான் அவர்களை அவருடைய பேச்சை ஒப்பிட்டு பேசுவாங்கன்னா, எப்பொழுதெல்லாம் தமிழ் தேசிய தளத்திலிருந்து திராவிட கூடாரத்திற்கு ஓங்கி அடி விழுவுதோ, அதே போல இவர்கள் பொய்யாக கட்டமைக்கப்பட்ட புரட்சியாளர் ஈவே ராமசாமியின் மீது அடி ரொம்ப ரொம்ப வேகமாக விழுவுதோ, அப்பொழுதெல்லாம் நாம் தமிழர் கட்சியை RSS சங் பரிவார அமைப்புகளோடு ஒப்பிடுவதும் ஒப்பிட்டு பேசுவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாகவும் அதனுடைய நீட்சியாகவும் தான் இந்த விமர்சனத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சி பாரதி கண்ட வந்தே மாதிரம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அண்ணன் சீமான் அவர்களிடம் தேதி கேட்கும் பொழுது இது யார் நடத்துகிறா, யார் எதை ஏற்பாடு செய்கிறா என்ற கேள்விக்கு அந்த ஏற்பாட்டாளரிடம் இருந்து வந்த பதில் பாரதியினுடைய கொள்ளு பேரன் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாரு, அவர் தான் உங்களை கூப்பிட்டாரு, பாரதியார் குறித்த பார்வையை தமிழக சமுதாயத்தில் மீளாய்வுக்கு உட்படுத்தின பங்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு இருக்கு, அவருடைய கவிதைகளை குழந்தைகளுக்கு சொல்லிவிட்டு திராவிட கூடாரங்கள் பார்ப்பன கவிஞர் அப்படின்று ஒதுக்கி வைத்த காலகட்டத்தில் அவர் பார்ப்பன கவிஞர் என்று நீங்கள் சொல்வதை விட அவரை தமிழ் கூறும் நல்லுலகத்தினுடைய கவிஞர் என்று பறைசாற்ற வேண்டும் என்று பாரதியாருக்கு தனியாகவே கூட்டம் நடத்தியது நாம் தமிழர் கட்சி. அதனால பாரதியினுடைய கொள்ளு பேரன் நீங்கள் அந்த இலக்கிய கூட்டத்தில் பேச வேண்டும் என்று விரும்புகிறார், அதனால நீங்க வாங்கன்னு கேட்டு நீங்க 40 நிமிஷம் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதாக அண்ணன் சீமான் அவர்கள் அதே மேடையில் பதிவு செய்திருப்பார். அதுலேயும் அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது அவர் பாரதியினுடைய கொள்ளு பேரன், நான் பாரதியினுடைய சொல்லு பேரன் அப்படின்னு எல்லாம் சொல்லுனதை நம்ம பார்ப்போம். இன்னொன்று, அது ஒரு இலக்கிய கூட்டம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் மேடையிலே பதிவு பண்ணியிருப்பார். என்ன பதிவு பண்ணியிருப்பார்னா, என்னடா இலக்கிய கூட்டம்னு தான் கூப்பிட்டாங்க, கூடுதலாக 40 நிமிஷம் தான் பேசணும்னு சொன்னாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் அவ்வளோ குமிச்சிருக்கே அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிலேருந்து வரும்போது கேட்டதாக அதே மேடையில் அதே மேடை பேச்சில் பதிவு பண்ணுறாரு. இது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். சரி, இந்த அமைப்பு எது, இதை யார் நடத்துகிறா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு பெரிய சிறப்பு அழைப்பாளர்களை அழைக்கின்றவர்களினுடைய முகம்தான் அவங்களுக்கு தெரியும். அழைக்கின்றவர்கள் எந்த போரத்தில் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது போன பிறகு தெரியும். அது அல்லது அது நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். நான் ஒருத்தர் அழைக்கிறாரு, அது இலக்கிய கூட்டம், நான் என்ன பேச வேண்டும் என்ற முடிவு என்னுடைய வாயினுடைய கண்ட்ரோலில் இருக்கே. நான் எங்கே போய் என்ன பேசணுங்கிறது தான் ஏன் கருத்து, அங்கே போய் அவங்களுக்கு சார்பாக பேசுகிறேனாங்கிறது தான் பார்க்க வேண்டிய பார்வை. அதையெல்லாம் விட்டுட்டு எதற்காக திராவிட கூடாரம் பதறி துடிக்குது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சு, அந்த இடத்துல பாரதியை வைத்து ஈவே ராமசாமியை பொலன்னு பொழந்த பொழப்பு, கதறி துடிக்கிறாங்க. அதாவது ரொம்ப எளிமையாக ரொம்ப இலகுவா அந்த இடத்துல, அதாவது இதுவரை பாரதியை கொண்டாடிய பாரதிதாசனை விட ஒரு படி மேலே போய் பேச்சு வழியில் அண்ணன் சீமான் அவர்கள் பாரதியை கொண்டாடி தீட்டிருக்கிறாரு. கொண்டாடி தீற்றதை தாண்டிலும் போகிற போக்கிலலாம் அந்த ராமசாமிக்கு ஒரு எத்து விழுந்திருக்கு. ஈவே ராமசாமிக்கும் திராவிடத்திற்கும் பகுத்தறிவு சிந்தனை என்று இவர்கள் போலியாக கட்டமைக்கப்பட்ட பிம்பத்திற்கும் போகிற இடமெல்லாம் ஒவ்வொரு எட்டின்னு விழுந்த உடனே பதறி துடிச்சிட்டாங்க. அது ஏன்னா அது விழுந்தது அது மாதிரி. ஏன்னா அதாவது ஒருத்தர் தமிழை காட்டுமிராண்டி மொழி, தமிழை சனியனை விட்டொழியுங்கள் சொன்னவனை இங்கே தந்தையாக கொண்டாடுறாங்க.
தமிழ் எங்கள் உயிர் என்று பாடிய கவிஞரை வந்து நான் தாத்தான்னு சொல்றதுல என்னுடைய பேர், நான் என்னுடைய தாத்தா, நான் அவருக்கு பேரன்னு சொல்றதுல என்ன தவறுன்னு கேட்டுட்டேன் அப்படிங்கிற சொல்லாடல். அப்படின்னு அந்த இடத்துல பேசின பேச்செல்லாம் திராவிட கூடாரத்திற்கு மிகப்பெரிய அடி. அதே போல் பகுத்தறிவு சிந்தனை அப்படிங்கிறது வந்து தான் உணர்ந்ததை பகுத்து அறிஞ்சு அதன் பிறகு வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம உணர்ந்து தெளிந்து சொல்கிறது தான் பகுத்தறிவு. ஒருத்தன் படிக்க தெரியாதவன் அடி முட்டாளு ஒரு மரத்தடியில் கீழே உட்கார வச்சுட்டு இன்னையிலேருந்து கடவுள் இல்லைன்னு நீ சொல்லுடான்னு சொன்னால் அவன் ஆகச்சிறந்த அறிவாளியா, அவன் பெரிய பகுத்தறிவா அப்படின்னு கேட்ட கேள்வியெல்லாம் ஈவ ராமசாமி அவர்களை செப்பல் சாட்டில் அடித்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படிதான் அந்த கருத்து. இவங்க பொழுதுனிக்கு ஆண்டாண்டு காலமாக இந்த திராவிட கூடாரங்கள் இந்த மண்ணில் கட்டி வைத்த அந்த பிம்பம் இருக்கு இல்லையா. நேற்று பாரதியினுடைய பாரதி கண்ட வந்தே மாதரம் நிகழ்ச்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சில் இதுகாரும் கட்டி வைத்திருக்கின்ற திராவிட பிம்பம் உடைத்து நொறுக்கப்பட்டு விட்டது, அதனால தான் இவங்க கதறாங்க. அதாவது அந்த மேடையில், அதாவது கொஞ்சம் கூட அறிவு உடைய சிந்தனையுடைய ஒரு ஊடகம் வந்து அதை கவனிச்சிருந்துச்சுன்னா, ஒரு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்பு நடத்துகின்ற மேடையாக அதை பயன்படுத்தினாரா அண்ணன் சீமான் அவர்கள்? அதை பேசியிருக்கணும். சீமான் அவர்கள் என்ன பேசினார் அதுதான் அவருடைய கருத்து. அவர் எங்கே நின்று பேசினாருங்கிறது கருத்து இல்லை. அங்கே போய் கூட அவர் இதுதான் பேசினாரு. என்ன பேசினாரு அப்படின்னா, சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதியார் சாதியை சாண்டதை வந்து பேசுகிறாரு. அதே போல் இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளில் இருக்கின்ற பழமையான கூறுகளை, அதாவது பழங்கதைகளை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லி அக்கினி குஞ்சொன்றை கண்டேன் ஆங்கடை பொந்தினில் மரத்தினில் பொந்தினில் வைத்தேன் என்று சொன்ன அவன் ஏன் பொந்துக்குள்ளே வச்சான்? பொந்துக்குள்ளே வச்சேன்னு ஏன் சொல்லணும்? அவன் கிளையில் வச்சிருக்கலாம் சொல்லலாம், அல்லது தண்டில் வச்சிருக்கேன்னு சொல்லலாம், அல்லது வேரில் வச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் அக்கினி குஞ்சை எடுத்துட்டு போய் கிளையில் வச்சேன்னு எதற்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பார்ப்பனர்களினுடைய வர்ணாசிரம கோட்பாடுகளை கொளுத்துவதற்காக நான் வந்து அந்த பாலடைஞ்சு போனது, உங்களுடைய பழமைவாதம் வந்து பாலடைஞ்சு போன மரத்திற்கு சமமானது, அதை எரித்து தீர்க்கின்ற ஒரு அக்கினி குஞ்சாக தன்னை உருவகப்படுத்தி கொண்டான் என்று பதிவு செய்தார். அப்போ உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்பு தன்னுடைய வர்ணாசிரம கோட்பாட்டை வந்து வளர்ப்பதற்காக அந்த கூட்டத்தை நடத்தியிருந்தா திராவிட கூடாரம் பதறி இருக்க வேண்டியதில்லை. ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளே பதறி, ஐயா நீங்கள் பேசுனது போதும், நீங்கள் பேச்சை நிறுத்திடுங்க, போயிடுங்கன்னு அனுப்பிச்சிருக்கோம். அப்படி எது நடந்துச்சா? இன்னும் கூடுதலாக மேலே போய் பாரதியை வந்து, அதாவது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்பு வந்து தெய்வத்தின் மீது ஒரு புனிதத்தை கட்டமைக்கின்ற ஒரு குடும்பல். அந்த இடத்துல போய் பாரதியை கொண்டாடுகின்ற சீமானவர்கள் பேசினது என்னன்னா, ஒரு சிவசக்தியை சொல்லடி சிவசக்தி என்று பேசுகின்ற வல்லமை இந்த பாரதியாருக்கு மட்டும்தான் உலக பந்தில் இருந்தது. எனக்கு அறிவை கூட அதை கூட இதை கூடன்னு வேண்டுதல்ல நிறைவேற்றுகின்ற ஒரு ஊடகமாக கடவுளை பார்த்த இவங்கள்ட்ட, இந்த சங் பரிவார் அமைப்புகள்கிட்ட, இந்த பழமைவாதிகள்கிட்ட, இந்த திராவிட கூடாரங்கள்கிட்ட ஒருத்தன் எழுந்து போய் நின்று சொல்லடி சிவசக்தி, என்னை ஏன் சுடர்மிகு அறிவினாய் படைத்து விட்டாய்ன்னு ஒரு கேள்வியை கேட்கின்ற, கடவுள் எது சொன்னாலும் கேட்டுக்கணுங்கிற வர்ணாசிரமத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் நடத்துகின்ற அந்த மேடையை நீங்கள் பார்த்தாலுமே அந்த இடத்துல தெய்வத்தை வந்து கேள்வி கேட்கின்ற ஒரு புரட்சிய மனிதனாக பாரதியை கொண்டாடி தீர்த்த சீமானை உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்பு நடத்துகிற கூட்டம்னா அதை என்ன பார்த்துருக்கோம்? இடையில கூச்சல் போட்டிருக்கோம், குழப்பம் போட்டிருக்கோம், ஆளை அனுப்பி வைங்க, இவர் பேசுனது போதும்னு சொல்லியிருக்கோம். அப்படி எதுவும் அங்கே நடக்கலை. ஆனால் இந்த கூடாரத்துக்கு வெளியில், அந்த மண்டபத்துக்கு வெளியில் இருக்கின்ற திராவிட கூடாரம் மொத்தமும் வந்து தீப்பிடிச்சு எரிந்த மாதிரி பதறுவதற்கு காரணம் என்னன்னா, அங்கே அடித்த அடி. எவனடா பகுத்தறிவுவாதின்னு சொல்கிற? எவனடா இங்கே வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சான்னு சொல்கிற? எவனடா சுதந்திர போராட்ட வீரன்னு தியாகி சுதந்திரம் போராட்டம் அடைஞ்ச பிறகுதான் அவனுக்கு கனவு வந்துச்சுன்னு சொல்கிற? தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவன், தன்னுடைய கவிதையில் பெயர் வைத்தவன் பாட்டன் பாரதி என்று பேசியிருக்கிறார். எவன்டா பகுத்தறிவாதி? கடவுள் இல்லை என்று சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறவன் பகுத்தறிவாதியா? கடவுள் இல்லை என்பதை அவனுடைய கடவுளை நோக்கி அடிக்கிற கேள்வியில் கேட்டு அப்படியே தெய்வத்தை வந்து நிலைகுலைய செய்கின்ற அளவிற்கு கேள்வியை வைத்தவன் வந்து
பகுத்தறிவுவாதியா அப்படிங்கிற கேள்வியை பதிவு செய்திருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். அதே போல நீங்க தந்தை பெரியார்னு சொல்லுகின்ற இந்த தேசத்துல நான் ஏன் பாரதியின் பேரனா இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒப்பீடு இருக்கு இல்லையா? தமிழை இகழ்ந்தவனை நீங்கள் தந்தை என்று சொல்லலாம், தமிழுக்காகவே வாழ்ந்தவனை, தமிழுக்காகவே வாழ்ந்த ஒருவனை நான் தாத்தன் என்று சொல்லி, நான் பேரன் என்று சொல்லி கொண்டாடக்கூடாதா என்று கேட்ட புள்ளியில இது 5ஆம் நம்பர்ல ஃபேனாவையே எரியுதடி மாலா அப்படிங்கிறது ஒட்டுமொத்த திராவிட கூடாரத்திற்கும் இதுவரையிலையும் இவங்க போட்டு வைத்திருக்கின்ற பகுத்தறிவு நாடகத்திற்கும் தீயை வைத்தது போல ஆகிவிட்டது. அதனால தான் ஐயோ RSS சங் பரிவார் அமைப்பு அப்படி இப்படி. நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு இலக்கிய கூட்டம்னு அண்ணன் சீமான் அவர்கள் போனார். அந்த மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்த கருத்துக்களில் ஏதேனும் ஒன்று வர்ணாசிரம கருத்துக்களுக்கு ஆதரவாக, ஏதேனும் ஒரு கருத்து சங் பரிவார் அமைப்புகளுக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு அல்லது பழமைவாதத்திற்கு ஆதரவாக ஒரு கருத்து பேசியிருந்தா கூட இங்கே பாருங்க போய் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் போட்டு பொழந்ததில் சரிபாதி திராவிடத்தை, சரிபாதி ஆரியத்தை, ஆரியத்தினுடைய திராவிடத்தினுடைய சூதில் இருந்து ஒரு மகா கவிஞனை எடுத்து தமிழ் தேசியனாக நட்டு கொண்டு வந்தவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். அதனால தான் இவங்களுக்கு எரியுது. அவங்களுக்கு ஒரு பகுதி பாரதியை கொண்டாட ஆளே இல்லாத இடத்துல ஒருத்தர் சீமான் அவர்கள் பாரதியை கொண்டாடி தீர்க்கிறாரே, அவர் வர்ணாசிரமத்தை கேள்வி கேட்டுக்கட்டும், RSS சங் பரிவார் கட்டமைப்புகளை கேள்வி கேட்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கத்து விட்டுட்டு பாரதியை கொண்டாடுவதே அவர்கள் கொண்டாடி கொண்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஐயோ பாரதியை கொண்டாட போன இடத்துல நம்ம பாட்டேன் முப்பாட்டேன் ஈவே ராமசாமியை போட்டு பொழந்து 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 உப்பு கண்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு கதறி கொண்டு இருக்கிறார்கள். சரி, நான் என்ன சொல்றேன், இவ்வளவு யோக்கியங்களாடா நீங்க, இவ்வளவு யோக்கியங்களாடா? RSS சங் பரிவார் அமைப்பு திராவிடர் கழகம் போன்று ஒரு சமூக நல்லிணக்கம் உள்ள ஒரு அமைப்பு, சமூகத்தை மேம்படுத்துவதற்காக உழைக்கின்ற அமைப்பு என்று குஜராத் கலவரம் நடந்து கொண்டு இருந்த அந்த காலகட்டத்தில் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2ஆம் தலைவர், அதாவது 2ஆம் தலைமுறை தலைவர் அண்ணாவிற்கு பிறகு இருந்த கருணாநிதி அவர்கள் கதை வசனத்தோடு கட்டுரை எழுதினாரே, நீ உண்மையிலேயே ரோசம் உள்ளவன், மானம் உள்ளவன், சூடு சொரண உள்ளவன்னா ஏண்டா கலைஞர் கருணாநிதி அவர்களே, இன்னைக்கு சீமான நாம ஒரு மேடையில் போய் பாரதியை புகழ்ந்துட்டாருன்னு RSS சங் பரிவார் அமைப்புன்னு சொல்கிறோமே, நீங்கள் ஏண்டா அந்த காலகட்டத்திலேயே RSS சங் பரிவார் அமைப்புகளோடு ஒரு சமூக நல்லிணக்கம் உள்ள அமைப்புன்னு திராவிட கழகத்தை ஒப்பிட்டா என்று எவனாச்சும் கேள்வி கேட்டீங்கன்னா ரொம்ப யோக்கியங்க. தமிழர்கள் ஒருபொழுதும் இந்துக்கள் இல்லை, தமிழர்களுக்கு வர்ணாசிரம கோட்பாடுகளே இல்லை என்று முழங்குகின்ற அண்ணன் சீமான் அவர்களை RSSனுடைய கைகூலியாக கட்டமைக்கின்ற இந்த திராவிட கூடாரங்கள் இந்த ஆட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே 90% பேர் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க இந்துக்கள் தான் என்று பேசின மு.க. ஸ்டாலினை ஏன்டா முறைச்சு கூட நீங்கள்லாம் பார்க்கல? ஒன்றுக்குமே உதவாத பாரதிய ஜனதா கட்சியை, ஜெயலலிதா அவர்களே உதைத்து தள்ளிவிட்ட பாரதிய ஜனதா கட்சியை இவங்க ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு என்று சொல்லி ஆதரவு கொடுத்து இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வளமையான ஒரு கட்சியாக மாற்றிக்கொள்வதற்கு 5 ஆண்டு காலம் அதிகாரம் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஏன்டா ஒரு பயலும் கேட்கல? இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை, சீமான் அவர்கள் அங்கு போய் நின்று பாரதியை புகழ்ந்து பேசுனது மட்டும் பிரச்சனை இல்லை, பாரதியை புகழ்ந்து பேசுகின்ற அந்த நேரத்தில் அப்படியே பின்னாடி பொடனில அடித்து விரட்டுற மாதிரி ஈவே ராமசாமி அவர்களை பொழந்து கட்டுனதுனால தான் இவங்க பதறி துடிக்கிறாங்க. வேற எந்த காரணமும் இல்லை. RSS சங் பரிவார் அமைப்புகளை இன்று வரை தமிழ்நாட்டில் எதிர்த்து கொண்டு இருக்கின்ற ஒரே அமைப்பு நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இல்லாட்டினா, நாம் தமிழர் கட்சி வரலாற்று புரிதல்களோடு இந்த மெய்யியல் கூறுகளை பொதுமக்கள் தளத்தில் பரப்பாவிட்டால் இந்நேரம் மொத்த தமிழ்நாட்டையும் RSS சங் பரிவார் அமைப்புகள் கபலீகரம் செய்திருப்பாங்க. இது RSS சங் பரிவார் அமைப்புகளுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி எவ்வாறு இங்கு RSS பரவலை தடுத்து கொண்டிருக்கின்றது என்று எல்லாருக்கும் தெரியும். இந்த விமர்சனம் வைக்கின்ற இவங்களுக்கு கூட தெரியும். இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, நீங்க போய் பாரதியை புகழ்ந்து பேசிட்டு கூட வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் ஏன் இல்லாத ராமசாமியை போட்டு வெளியில், அதாவது தோண்டி எடுத்து அடித்து மறுபடியும் புதைச்சிட்டு வந்தீங்க அப்படிங்கிறதுனால தான்
இவர்கள் பதறி கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி இந்த விமர்சனம் இந்த நாம் தமிழர் கட்சிக்கோ எங்களுக்கோ ரொம்ப 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 பழைய விமர்சனம். நாங்கள் இதை விட வீரியமாக ஒரு இடத்துல பாரதிய ஜனதா கட்சியை போட்டு அடி என்ன அடிக்கும் பொழுது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒன்றும் இல்லைங்க, அந்த மேடையில் போய் அண்ணன் சீமான் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கின்ற அந்த தூணை ஏற்றணும், அந்த விளக்கை ஏற்றணும்னு பேசினாரா? அல்லது எஸ்ஐஆர் அமைப்பை திரைமறைவில் ரொம்ப வேகமாக செய்து முடித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எல்லா வேலையும் செய்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கொண்டு நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோமே, இல்லைங்க எஸ்ஐஆரை நீங்கள் திறந்து விடுங்கன்னு அண்ணன் சீமான் பேசினாரா? அங்கு பேசியது அவருடைய கருத்தில் ஏதேனும் ஒன்று சங் பரிவார் அமைப்புகளுக்கோ ஆர்எஸ்எஸ் அமைப்புகளுக்கோ ஆதரவாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். அவங்களுக்கு அங்கே ஒன்றும் ஆதரவு இல்லை, அது அவங்களுக்கே தெரியும். யாருக்கு எதிராக இருந்துச்சுன்னா இங்கு கட்டமைக்கப்பட்ட போலி பிம்பமாக இருக்கின்ற புரட்சியாளர் பிம்பமாக இருக்கின்ற ஈவே ராமசாமி அவர்களை போட்டு பொழந்து எடுத்து விட்டது. அதனால்தான் இவங்க கதறாங்க. அதுதான் காரணமே ஒழிய வேறு எதுவும் இல்லை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.